வணக்கம் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான் நண்பர்களே. இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். இது முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். 5/10/2025 ட்ரா நம்பர் பார்த்துட்டோம்னா 23, கம்பெனி சாம்ருதி. 4/10/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 617 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. டோட்டலாக நம்மளோட கெஸ்ஸிங்ஸ் வந்து ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 05 ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருந்தோம். 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பம்பரில் உள்ளே போயிருந்தது 25 அப்படிங்கிற ஒரு பிசி வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து கார்னியாக கொடுத்தது வந்து பம்பரில் வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருந்தது. அடுத்து வந்த ரிசல்ட்டில் அப்படியே வந்து டோட்டலாக நமக்கு மிஸ் அவுட் ஆயிடுச்சு. 617க்கு டோட்டலாக வந்து மிஸ் ஆயிடுச்சு. 5/10/2025 சாம்ருதி ட்ரா நம்பர் 23 உண்டான கெஸ்ஸிங்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துலாம் நம்பர்களே. இன்றைக்கு உண்டான போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ போர்டில் 6 மற்றும் 1, பி போர்டில் 1 மற்றும் 6, சி போர்டில் 6 மற்றும் 1 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களோட கணக்கு வழக்கில் 6-1 வருதான்னு பாருங்கள். என்னோடய கணக்கில் 6-1 வந்தனால நான் போர்டுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் வந்து எனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஒரு டிப்ஸாக இருக்கும். உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங், அதாவது எந்த போர்டில் எந்த நம்பர் வந்தாலும் சரி, இல்லை ஆல் போர்டில் எந்த நம்பர் வந்தாலும் சரி, ஷூராக வர நம்பர், உங்களோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து தங்களோட வந்து கெஸ்ஸிங்ஸ் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். ஓகே நம்மளே ஆல் போர்டு பார்த்தோம்னா 1 மற்றும் 6 போர்டுக்கு வர நம்பர் அப்படியே நம்ம வந்து ஆல் போர்டு கொண்டு வந்திருக்கோம். 1 மற்றும் 6 அப்படின்னு சொல்லி அந்த 2 நம்பர் தான் இன்றைக்கி டார்கெட் பண்ணியிருக்கேன். பாப்பா இறங்குச்சு அப்படின்னா ஒரு தரமான ஒரு வின்னிங் கொடுத்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். சிங்கிள் ஷாட்டில் இன்றைக்கி பார்த்தோம்னா நான் 6ஆம் நம்பர் வந்து சிங்கிள் ஷாட்டில் 100% கொண்டு வந்திருக்கேன். 6-1-7 அப்படின்னு சொல்லி நேற்று ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. இந்த 6-1 தான் நான் வந்து இன்றைக்கி மறுபடியும் டார்கெட் பண்ணியிருக்கிறேன். பாப்பா இன்றைக்கி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் 6ஆம் நம்பர் வந்து என்னோட கணிப்பில் ஸ்ட்ராங்காக வரனால சிங்கிள் ஷாட்டில் 100% கொடுத்துருக்கேன். 1ஆம் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் 1ஆம் நம்பர் எடுத்துங்க, 6ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு மட்டும் ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே நம்பர், இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்க ஏபிபிசிஏசி ஃபார்மல் அமைஞ்சிருக்க நம்பர் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 16 செட் அமைஞ்சிருக்கு. இந்த 16 செட்டு நம்மளால் போட முடியாது இல்லையா, அதனால் ஃபில்டர் பண்ணி நம்ம பெஸ்ட்டு ஏபிபிசிஏசின்னு கொடுப்போம். இந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. இந்த 16 செட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சியில் கொடுப்போம். இந்த 16 செட்லேருந்து நம்ம ஆல் போர்டு வந்து கிளிக் ஆச்சு, பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு 2 போர்டு வந்து பாஸ் ஆகும். 2 போர்டு பாஸ் ஆனாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு 3 டிஜிட்டும் பாஸ் ஆகிரும் அப்படிங்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அமைஞ்சிருக்க நம்பர் என்னென்னு பார்த்துட்டோம்னா 60, 65, 64, 18, 19, 12, 20, 25, 06, 56, 46, 81, 91, 21, 02, 52 அப்படின்னு ஒரு 16 செட் அமைஞ்சிருக்கு. இது நம்ம ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கெஸ்ஸிங்ஸில் மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எது மேட்ச் ஆகுதோ அதை லிமிட்டட் எடுத்து வச்சு ப்ளே பண்ண நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்க பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா 60, 65, 64, 12 அப்படின்னு சொல்லி அதை அப்படியே திருப்பினோம்னா 06, 56, 46, 21 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 8 செட்டு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. இந்த 8 செட்டில் இருந்து ஒரு ஏபிபிசிஏசி வந்துச்சுன்னா ஒரு ஏபிபிசிஏசி வந்துச்சுன்னா ஒரு திருப்தியான ஒரு வின்னிங் கொடுத்த திருப்தி எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதிலிருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்ஸில் மேட்ச் ஆதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்க நண்பர்களே. இன்றைக்கி ஒன்றான ஏபிசி பாக்ஸ் பார்த்தோம்னா பாக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடலாம். இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸில் அமைஞ்சிருக்க நம்பர் 640, 645, 190, 185, 180, 195, 184 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 7 பாக்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த 7 பாக்ஸில் இருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸ் பார்த்தோம்னா 640 ஒரு பாக்ஸு, 645 ஒரு பாக்ஸ் நமக்கு வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட கணக்கில் இந்த மேட்ச் ஆதான்னு பாருங்கள். மேட்ச் ஆனால் மட்டும் எடுங்க. மேட்ச் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுரு நம்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.